ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தற்போது திருவாரூர் மாவட்ட மதிமுக செயலாளர் பாலச்சந்திரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். துரை வைகோவோட ராஜினாமாவை பதவி விலகலை எப்படி பாக்குறீங்க? ஒரு கட்சி நிர்வாகியா கட்சியில பிளவு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை பார்க்கறீங்களா? பிளவெல்லாம் ஒன்றும் ஏற்படலைங்க. துரை வைகோனுடைய சேவை இந்த நாட்டுக்கு தேவைங்கிறத சமீபத்தில் நடந்த திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடியில் நடந்த நிகழ்ச்சியை ஒரு உதாரணமா நான் சொல்ல முடியும். என்னுடைய பொதுச் செயலாளர் புரட்சி பெயர் வைகோ அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது அவருக்கு வாக்குகளை செலுத்தி 99.99% வாக்குகள் செலுத்திதான் நாங்க முதன்மைச் செயலாளராக அவரை கொண்டுட்டு வந்தோம். அப்படி இருக்கிறதுல தொண்டர்களோட அனுசரித்து மிகவும் சுறுசுறுப்பா இந்த இயக்கத்தை வலிமையோடும் பொலிவோடும் இயக்கி நடத்தி வந்திருக்கிறார். அதனால அவருடைய ராஜினாமாவை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்சிக்குள்ள ஜனநாயக நாட்டத்துல எல்லா கட்சியிலையும் பிரச்சனை இருக்கிறது உண்மைதான். அதெல்லாம் பேசி தீர்க்க வேண்டிய விஷயம். ஆனா சமீபத்துல நான் என்னுடைய மாவட்டத்துல நடந்த நிகழ்ச்சியில அவரை ஊர்வலமா நான் அழைச்சிட்டு வரும்போது மக்கள்கிட்ட அவர்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 2 பக்கமும் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு மக்கள் அவரை உற்று நோக்கினார்கள். வருங்கால ஒரு இளைஞரா இருக்காரு, இவர் அரசியலுக்கு தேவைன்னு மக்களே புரிந்து கொள்ளும் போது உடனடியாக எங்களுடைய அண்ணன் முதன்மை செயலாளர் துரை வைகோ தன்னுடைய ராஜினாமாவை வாபஸ் பெற்று தொடர்ந்து கழகப்பணி ஆற்ற வேண்டுமாய் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அறிக்கையில குறிப்பிடுறாரு கட்சி தலைமைக்கு தீரா பழியை சுமத்துறாரு ஒருத்தர் அப்படின்னு. யாரை குறிப்பிட்டு சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? அது யாரை குறிப்பிட்டு சொல்றாருன்னு நமக்கு தெரியாதுங்க. அது உட்கட்சி விவகாரம். அதை நாளைக்கு நாங்க பேசி முடிவு பண்ணுவோங்க. அப்படி இருக்கும்போது நான் அதுல கருத்து சொல்றது தலைவருக்கும் எங்க முதன்மை செயலாளருக்கும் ஒரு வேறுபாட்டை ஏற்படுத்தக்கூடாதுன்னு ஒரு நல்லெண்ண நோக்கத்தோட நான் தெரிவித்துக் கொள்கிறேன், பணியோட தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் துரை வைகோ ராஜினாமா உடனடியாக வாபஸ் வாங்க வேண்டியது என்னுடைய கருத்து. மக்கள்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு. திருச்சியிலே அவர் ஆற்றுகின்ற பணி காவிரி டெல்டா பூரா எதிரொலிக்குது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு பூரா எதிரொலிக்குது. ஒரு சிறந்த தலைமையை எங்க தலைவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. நாங்க தான் அவரை உருவாக்கணும். இன்னும் சொல்ல போனால் வாக்கெடுப்பு நடத்தி ஒரு இளைஞனை கொண்டு வந்தோம். அதனாலதான் நாங்கெல்லாம் உற்சாகமா இருக்கிறோம். நான்லாம் 32 வருஷம் ஆகுது இந்த இயக்கத்துக்கு தலைவரோட திமுக இருந்து நான்லாம் வந்தவன் தான். ஆனா இன்னைக்கு நான் இன்றைய இளைஞர்கள் இவ்வளவு தூரம் அரசியல்ல தீவிரம் காட்டுவாங்கிறது ரொம்ப ஒரு சாதாரண சூழ்நிலையே கிடையாது. ஆனா துரை வைகோ ரொம்ப தீவிரமா இருக்காரு. அவரு நினைச்சிருந்தா ஒரு பெரிய கம்பெனியுடைய சிஇஓ கூட ஆயிருக்கலாம் அவருடைய தகுதிக்கு. அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் தொண்டாற்ற வந்திருக்கிறாரு. அதனால அவரை நாங்கள் இழக்க விரும்பவில்லை. உடனடியாக அவருடைய ராஜினாமாவை வாபஸ் பெற்று கழக பணி ஆற்ற வேண்டுமாய் கேட்டு நான் மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் என்னுடைய கருத்து. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி பாலச்சந்திரன். நம்முடன் பேசுவதற்காக செங்கல்பட்டு மாவட்ட மதிமுக மாவட்ட செயலாளர் பார்த்திபன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஐயா வணக்கம். துரை வைகோ மதிமுக முதன்மை செயலாளர் பொறுப்புல இருந்து விலகி இருக்காரு. மல்லை சத்யாவுக்கு எதிரான போர் சூழல் தான் இதுக்கு காரணமா? ஏன் இந்த முரண்பாடு மல்லை சத்யாவோடு? என்ன நடக்குது கட்சிக்குள்ள? கட்சியில ஜனநாயகம் இருக்குன்றத இப்போ ஒரு மாவட்ட கழக செயலாளர் பேசியிருக்காரு. நான் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவரால் உயிர்மையான தலைவர், அன்பு தலைவர், குடும்ப தலைவர், அண்ணன் என்று அழைக்கின்ற தம்பி பார்த்திபன் என்னை கட்சியில் மாவட்ட கழக பொறுப்பாளராக நியமித்தார். அதற்கு பிறகு ஒன்றிய கழக தேர்தலில் நகர கழக தேர்தலாம் நடத்தி மாவட்ட கழக செயலாளராக தேர்வு செய்யப்பட்டவன் நான். கடந்த ஆண்டு நான் கட்சிக்கு விசுவாசமாகவும் தலைவராகவும் நேர்மையாகவும் கண்ணியமாக இருக்கின்ற குடும்பத்திலிருந்து நான் வந்தவன். எதையும் எதிர்பார்த்து அரசியலுக்கு நான் வரவில்லை. நானாக அரசியலுக்கு வந்தேன். அந்த முழுமையான 32 ஆண்டு காலத்தை காலம் கடைசி வரை தலைவர் வைகோ கூட தான் இருப்பேன் என்றது உறுதியாக இருக்கிறேன். ஆனால் என் மீது தலைமை கழக நிர்வாகிகள் ஒரு சிலர் ஒரு தோய்வு, மாவட்டத்தில் தோய்வு நடந்து விட்டது, பணிகள் தோய்வாக இருக்கிறது என்று சொல்லி கட்சியினுடைய கண்ணியத்தை மீறி கட்சிக்கு களங்கம் ஏற்படுத்தேன் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லி என்னை 27ஆம் தேதி காலை 9:15 மணிக்கு தாயகத்திலிருந்து வாட்ஸ்அப் செய்தியா போடுறாங்க.
நான் 26ஆம் தேதி கூட இந்த கொடியை இறக்கணும்ன்ற இந்த கொடியெல்லாம் அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு திருக்கழிக்குன்றம் ஒன்றியத்துல அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போய் நான் 2 மணிக்கு கலந்துக்கு போயிருக்கேன். நான் 2 மணி வெயில், டிரைவர் இல்லாம யாரையோ ஆக்டிங் கூப்பிட்டு நான் டிரைவரை கூப்பிட்டு போய் அங்க அந்த கூட்டத்துக்கு கலந்துக்கு நான் போயிருக்கேன். தோய்வுன்னு சொல்றது எந்த மாவட்டத்துல தோய்வு இருக்கின்றது, தலைமை அறிவிக்கிற தேதியில் ஒரு நாள் முன்ன பின்ன இருக்கும். உடனடியாக அந்த அரசி காட்டுறவன் நான். யாரிடத்திலும் மாவட்ட பார்த்திபன், நீங்க நேரடியா இந்த கருத்துக்கு வாங்க. துரை வைகோட விலகலை எப்படி பாக்குறீங்க? மல்லை சத்யாவோட ஏற்பட்ட முரண்பாடா, இல்லது வைகோ முடிவெடுக்க முடியாத சூழல்ல இருக்காரா? என்ன காரணம்? தலைவர் எல்லாத்தையும் முடிவெடுக்கிற தலைவர் அவரை நம்பி 6 பேர் டீ குடிச்சாங்க. தலைவர் வெளியே வரும்போது குடும்ப அரசியல் சொல்லிதான் நாங்க வெளியே வந்தோம். மீண்டும் குடும்ப அரசியல் மதிமுக இருக்குதுன்றது உண்மை பட்ட வெளிச்சம் ஆகி போச்சு. அதனால் எங்களை சுமை குற்றம் சொல்லி எங்களை தலைமையில் இருக்கிற நிர்வாகிகள் எங்களை விளக்கம் கூட கேட்கல. ஜனநாயக கட்சி என்னை விளக்கம் கூட கேட்கல. நான் என்ன தவறு செய்தன்றதை தலைவரிடத்தில் பேசியிருக்கிறேன். 29ஆம் தேதி கடைசி 7:30 மணிக்கு பேசுறேன். தலைவர்கிட்ட நீங்க பேசக்கூடாது, நான் பேசுறதை கேட்க விளக்கம் கொடுங்கன்னு கேட்டிருக்கேன். ஆதம் ஏன் உருவாக்கின்றது, கடந்த மாதம் எங்க மாவட்ட அலுவலகத்தில் ஒரு கூட்டம் ஏற்பாடு. துரை வைகோவோட நகர்வு மல்லை சத்யாவை கட்சியிலிருந்து ஓரம் கட்டணும், அவரை கட்சியிலிருந்து விலக்கணும் அப்படிங்கிற அந்த நகர்வை நோக்கி துரை வைகோ செயல்படாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இருக்கலாம் சார். அதுதான் தலைமையில நிர்வாகிகள் தான் தவறா நடக்கிறாங்கன்றதான் என்னுடைய குற்றச்சாட்டுல சொல்றேன். எனக்கு விளக்கம் கூட கேட்கலன்னா தலைவர்கிட்ட கேட்கிறேன், விளக்கம் கொடுங்க கேட்கிறேன். விளக்கம் கொடுக்காம எந்த கட்சியாலும் நீக்குவாங்களா? தலைவர்கள் எனக்கு விளக்கம் கொடுங்க, நான் பதில் கொடுங்க, நீக்குங்க, நடவடிக்கை எடுங்க. என்ன கூப்பிடுங்க, கூப்பிட்டு என்னன்னு கேளுங்க, நான் என்ன தவறு செய்தேன்னு கேளுங்க. இது காரணம் இதுல இருந்து ஆரம்பிக்கிறது. நன்றி சார், நன்றி. இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.